வேதத்தில் ஒரு தீர்க்கதரிசனம் உண்டு. உங்கள் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பி, அல்லேலூயா. எங்க உங்க களஞ்சியம் பூர்ணமா நிரம்பி வழியுங்க. நல்ல கவனிங்க. ஆகார குறைவு இல்லை, தானிய குறைவு இல்லை, திராட்சரச குறைவும் இல்லை, எண்ணெயும் குறைவு இல்லை. உங்கள் களஞ்சியம் பூரணமாய் நிரம்பி அழியோ. பிதா யாரு? நிரப்புகிறவர். உங்க பர்ஸ்ல எப்பயுமே பணம் கத்தையா இருக்கணும். கத்தையா வைங்க. ப்ராஸ்பரிட்டி பேசுறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் பர்ஸ்ல எப்பயும் திறந்தா 500 ரூபா நோட்டு தான். 1000 நோட்டு 2000 நோட்டுலாம் இல்லை. என்ன பர்ஸ்ல கோல்டுலாம் வைக்க முடியாது. பர்ஸ்ல இனிமே பணம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும். நம்ம டாடி யார் தெரியுமா? மெல்கிசேதேக் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் போது வானத்தையும் பூமியையும் உடையவர், படைத்தவர் அல்ல, உடையவர் உன்னை ஆசீர்வதிப்பாரா. இன்னைக்கு நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உடையவர். வானம் பூமி அது நிறைவு எல்லாம் டாடியுடையது. அதனுடைய எல்லா ஆசீர்வாதங்களை உங்கள் மேல் நான் பேசுகிறேன். தாவீதுக்கு இது தெரியும். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை, எனக்கு உதவி, எனக்கு நன்மை, எனக்கு ஆசீர்வாதம், எனக்கு மனுஷ தயவு, புதிய தொடர்பு, அற்புத சாட்சி, அற்புத நிகழ்வுகள், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு உதவி, தயவு, நன்மை, ஆசீர்வாதம், அற்புத சாட்சி வருகிறதை கர்த்தர் பேசுகிறார்.